இதுதான் எங்க சின்ன மாடி தோட்டம். இதாங்க பாருங்க. கட் பண்ணிக்கலாம். காஞ்சி போயிருச்சு. நல்லா மலர்ந்துருச்சுல்ல? கட் பண்ணிடலாமா? சரி வேணாம் விடு. பாருங்க இப்போதான் புதுசாக வச்சுன்னு வரோம். காய் தக்காளி காய் இப்போதான் விட்டுனுக்குது. தக்காளி செடி இது. தக்காளி செடி இப்போதான் காய் விட்டுனுக்குது. பூ காய் பாருங்க எங்கள் வீட்டு மாட்டி தோட்டம். இது 7 ரோஸ் செடிங்க. நான் புதுசாக இப்போ தான் வாங்கி வரேன். 7 ரோஸ்ன்றாங்க. ஏதோ 7 நாள் வைக்குன்றாங்க. பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் துளிர் வந்துனுக்குது. இது என்ன செடி? இது காக்கட்டாம்பூ. காக்கட்டாம்பூ. இது ஜாதி மல்லி. இது பாருங்க இது வந்து இது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி சளிக்கெல்லாம் இது கசாயம் வச்சு கொடுத்தா கேட்கும். பச்சையாக கூட சாப்பிடலாம். மிளகா செடி. இது மிளகா செடி பாருங்க. இது மண் இல்லாத நடாத தரணும். லெமன் செடி காட்டு. ஒரு லெமன் செடி காட்டு. இது லெமன் செடி. லெமன் வச்சுருக்குது பாருங்க. இங்கே பாருங்க லெமன் செடி காய் வச்சுருக்குது. பாருங்க காய் இப்போ தான் பிஞ்சு விட்டுனுக்குது. இது மாஞ்செடி பாருங்க. இப்போ தான் பூ விட்டுட்டுக்குது. காய் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மாங்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டுனுக்குது. இது தக்காளி செடி. இது குண்டு மல்லி. இதுவும் பூ வைக்குது இப்போ தான். இது ரோஸு. இது காக்கனாம்பூ. இது முல்லை செடி. பச்சை முல்லை கொம்பு நெட்டு எடுத்து வச்சுருங்கிறேன். பார்க்கலாம் வருமா என்னன்னு தெரியல. இது காக்கனாம்பூ பார்க்கலாம். இது பச்சை முல்லைங்க. வாங்கிட்டு வந்து நெட்டேன். இது ஏதோ குரங்கு கடிச்சிருச்சுன்னாங்க. பார்க்கலாம் வருமா என்னன்னு தெரியல. 60 ரூபாங்க இந்த செடியே. போன வாரம் தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நெட்டேன். துளிர் வந்துனுக்குது பாருங்கள். துளிர் வச்சுனுக்குது. இந்த மாடி தோட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் குயின்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.